ஒரு ஊரில் ஒரு பிச்சைக்காரன் இருந்தான். தினமும் கோவில் வாசலில் நின்றுக்கிட்டு சாமிக்கிட்ட வேண்டிட்டு தான் பிச்சை எடுக்க போவான். சாமி கடவுளே, இன்னைக்கு வயிறு நிரம்புற அளவுக்கு கிடைச்சா கூட போதும் ஆண்டவனே. இவன் வேண்டதை கடவுள் பார்த்தாரு. பையன் பேராசையே இல்லை போல இருக்கே அப்படின்னு நேர்லேயே வந்துட்டாரு கடவுள். ஏப்பா, நான் தாப்பா கடவுள், நல்லா பார்த்துக்க. நான் இப்போ உனக்கு உதவ போகிறேன். நீ உன்னோட கோணிப்பைய பிடி. நான் அதுக்குள்ள தங்க காசுகளை போடுவேன். உனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு எடுத்துக்கோ. ஆனால் அது தரையில் விழுந்துட்டா அது மண்ணோட மண்ணாக போயிடும், பார்த்துக்க. பிச்சைக்காரனுக்கு சந்தோஷம் தாங்கலை. கோணிப்பை நிறைய வழிய தங்க காசு நிரம்ப ஆரம்பிச்சது. கடவுள் எச்சரிக்கை செய்ய ஆரம்பித்தார். ஏப்பா தம்பி, இதுக்கு மேலே காசு நிரம்பினா கோணிப்பை கிழிஞ்சிடுமே அப்படின்னு. இப்போ இருக்கிற தங்க காசே இந்த நாட்டில் வாழ்கிற ராஜாவை விட நீ பணக்காரனாக இருக்கலாம். இது போதுமா? பத்தாது கடவுளே கடவுளே, இன்னும் இன்னும் இன்னும். கடவுள் மேலும் தங்க காசுகள் போட கோணிப்பை கிழிஞ்சு போய் எல்லா தங்க காசும் மண்ணில் விழ ஆரம்பிச்சிருச்சு. விழுந்த உடனே தங்க காசுகள் எல்லாம் மண்ணாக மாறிடுச்சு. அதோட கடவுளும் மறைஞ்சு போயிட்டாரு. ஆட கடவுளே, கை கேட்டினது வாய் கேட்டாம போயிடுச்சு. பிச்சைக்காரன் வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டான். பேராசை பெருநஷ்டம்.